செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சிவாலய யோகா மையம் சார்பில் யோகா மருத்துவ முகாம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த முகாமில் கல்லீரல் கொழுப்பு படிதல், கல் அடைப்பு, முதுகுவலி, மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு யோகா பயிற்சி மூலம் தீர்வு காண்பது எப்படி என்பது குறித்து நிபுணர்கள் ஆலோசனை மற்றும் விளக்கம் அளித்தனர். முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு சூரிய நமஸ்காரம், புஜகாசனம், மூச்சு பயிற்சி, படிக்கின்ற திரிவாசல், திரிகோராசனம், பச்சி மோத்தாசனம் உள்ளிட்ட ஆசனங்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. மேலும் உணவு பழக்க வழக்கத்தால் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சித்த மருத்துவம் மூலம் எளிய முறையில் தீர்வு காண்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இயங்கி வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஜெயங்கொண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான விவசாயிகள் இன்று 7,000 மூட்டைகள் கடலை 1000 மூட்டைகள் வரத்து வந்த நிலையில் கொள்முதல் செய்ய வியாபாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் வராததால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனால் விவசாயிகள் கொண்டு வந்த விளைபொருட்கள் கடந்த 3 நாட்களாக தேக்கமடைந்துள்ளதாகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இதனை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஜெயங்கொண்டம், திருச்சி, சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு முன்பாக திடீரென சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட விலங்குகள், பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. சிறந்த பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா தலமாக விளங்கி வரும் வண்டலூர் பூங்காவுக்கு தினம்தோறும் ஏராளமான பார்வையாளர்கள் வந்து செல்கின்றனர். கோடை விடுமுறையையொட்டி பூங்காவுக்கு வரும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் பூங்காவில் கூடுதல் உள்கட்டமைப்பு மற்றும் பார்வையாளர்களுக்கு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது. கோடை காலம் என்பதால் விலங்குகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் செய்யப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் பயணிகள் பெரிதும் சிரமப்படாமல் விலங்குகளை கண்டுகளித்து வருகின்றனர். சென்னை தாம்பரம் அடுத்த படப்பையில் உள்ள SL நகரை சேர்ந்தவர் சந்திரசேகர். மின் பணியாளரான இவர் தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து வடபழனி நோக்கி சென்ற 70G என்ற அரசு பேருந்தில் ஏறியுள்ளார். அப்போது அதே பேருந்தில் பயணம் செய்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அமர்நாத் என்ற இளைஞர் பேருந்தில் உள்ள LED திரையில் ஓடிக்கொண்டிருந்த வழித்தட விவரங்கள் குறித்து முன் இருக்கையில் அமர்ந்த முதியவர் சந்திரசேகரனிடம் கேட்டுள்ளார். அதற்கு சந்திரசேகர், நான் ஏன் உனக்கு சொல்ல வேண்டும் என பதில் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த இளைஞர் அமர்நாத் சந்திரசேகரனை தகாத வார்த்தைகளால் திட்டி கையால் முகத்தில் இரு பக்கத்திலும் சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் நிலை குலைந்த சந்திரசேகரன் பேருந்தின் உள்ளேயே மயங்கி விழுந்தார். இதனையடுத்து அவரை மீட்ட சக பயணிகள் சிகிச்சைக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக பேருந்தின் நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் குரோம்பேட்டை போலீசார் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து குரோம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அமர்நாத்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காட்டேரி கிராமத்தில் இருந்து கீழ்குப்பம் கிராமம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடந்த 9ஆம் தேதி புதிய தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்த தார் சாலையானது தரமற்ற கட்டுமான பொருட்களை கொண்டு சாலை அமைத்ததால் 15 நாட்களில் ஆங்காங்கே பெயர்ந்து வருவதாக குற்றம் சாட்டினர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து புதிய தரமான தார் சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் எதிரே உள்ள சன்னதி தெரு, அக்னி தீர்த்த கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் சாலை ஓரம் 30க்கும் மேற்பட்ட தற்காலிக கடைகள் செயல்பட்டு வருகிறது. அந்த கடைகளில் விற்பனை செய்யும் உணவுகள் தரமற்ற முறையிலும் கெட்டுப்போய் இருப்பதாக பலமுறை புகார் எழுந்து வந்த நிலையில் காலை அன்னதானம் கொடுப்பதற்காக அக்னி தீர்த்த கடற்கரையில் உள்ள தற்காலிக உணவு கடையில் வாங்கிய லெமன் சாதம் கெட்டுப்போய் பூஞ்சைகள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த வெளியூர் பக்தர் ஒருவர் கடை உரிமையாளர்களிடம் கேட்டபோது அவர் உரிய பதில் அளிக்காமல் மிகவும் அசால்ட்டாக இருந்துள்ளார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் கடை உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அசாம் மாநிலத்தை சேர்ந்த 30 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கடந்த 3 நாட்களுக்கு முன் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூருக்கு வந்து தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துள்ளார். இந்நிலையில் இரவு தன்னுடன் தங்கியுள்ள சக நண்பருக்கு போன் செய்ய ஹொசூர் பேகேப்பள்ளி மகாலட்சுமி லே அவுட்டை சேர்ந்த பால் வியாபாரி மகேஷ் என்பவரிடம் மொபைல் போனை கேட்டுள்ளார். யாருக்கு போன் செய்ய போகிறீர்கள் என கேட்ட மகேஷ் தானே நேரில் அழைத்து சென்று விடுவதாக கூறி அந்த பெண்ணை பைக்கில் அழைத்து சென்றார். பின்னர் ஜூஜுவாடி உப்கார் ராயல் கார்டன் லே அவுட் பகுதியில் அந்த பெண்ணை பலாத்காரம் செய்துள்ளார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் ஹொசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் மகேஷை கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். இதனால் ஹொசூரில் பணியாற்றும் வட மாநிலத்தவரிடம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே அரண்மனைக்கு செல்லும் முக்கிய சாலையில் இரு போதை ஆசாமிகள் பட்டாக்கத்தியுடன் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த அரண்மனை காவல்துறையினர் இருவரையும் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். இந்த சம்பவம் வழியில் சென்ற பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றமல்லி அடுத்த ஜங்களாபுரம் பூசாரியார் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மகன் ஆனந்தன். இவருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். இவர் பாண்டிச்சேரி பகுதியில் உள்ள பேக்கரி கடையில் வேலை செய்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி ஓட்டு போட வீடு திரும்பியவர் தினம்தோறும் அளவுக்கு அதிகமாக குடித்துவிட்டு சுற்றித் திரிந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டின் அருகே உள்ள கிணற்றின் மீது அமர்ந்து மது அருந்தியதாகவும் கூறப்படுகிறது. அப்போது போதை அதிகமாகி கிணற்றில் தவறி விழுந்து இறந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் உடலை கைப்பற்றி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கோவை குடிமுத்தூர் பகுதியில் உள்ள பொதிகை இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி 61 தொகுதியில் எங்கள் வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். அவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி என்றும், தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயகமா பணநாயகமா என்று கேட்கும் விதத்தில் பணம் வாரி இறைக்கப்பட்டுள்ளது எனவும், தேர்தல் ஆணையத்தை மறுசீரமைக்க வேண்டும், இல்லையென்றால் ஜனநாயகம் படுகொழியில் போகும் என்றார். மயிலாடுதுறை கூரைநாடு கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 1982ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் 44 வருடங்களுக்கு பிறகு 2வது முறையாக தனியார் விடுதியில் இன்று சந்தித்தனர். மொத்தம் 39 மாணவர்களில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் இன்றைய சந்திப்பில் 25 பேர் தங்களது 60 வயதில் சந்தித்து ஒருவருக்கொருவர் பேசி சுகதுக்கங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாத மாணவர்கள் இணைய வழியில் சக நண்பர்களின் சந்திப்பு நிகழ்ச்சியை காணொலி வாயிலாக கண்டு ரசித்தனர். முன்னாள் மாணவிகள் தங்களது காந்த குரலில் பாடல் பாடி அனைவரையும் தாளம் போட வைத்தனர். திருவள்ளூர் அருகே கடம்பத்தூர், கல்லம்பேடு, பூவனூர், கூவம் புதிய ஆகிய பகுதிகளில் சுற்றித் திரியும் தெருநாய்கள் 15க்கும் மேற்பட்ட பொதுமக்களை கடித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து காயமடைந்தவர்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் அவர்கள் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் ஜவஹர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுனில் குமார். இந்த பகுதியில் அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஓட்டுநராக பணியாற்றி வரும் இவருக்கு அதே பகுதி பெருமாள் செட்டி தெருவை சேர்ந்த லாவணியா என்பவருடன் 4 ஆண்டுகளுக்கு முன் திருமணமாகி தற்போது 10 மாத ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாகவும் வரதட்சணை கேட்டு தொந்தரவு கொடுத்ததாகவும் லாவணியா பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 வாரத்திற்கு முன்பு நடைபெற்ற தகராறில் லாவணியா தாய் வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இரவு லாவணியா வீட்டிற்கு வந்த சுனில்குமார் குழந்தையை தர கேட்டு மனைவி லாவணியாவை தாக்கியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான லாவணியா தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து லாவணியாவின் தாய் அமுதா போலீசில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் எந்த நடவடிக்கை எடுக்காததால் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் அரசு மருத்துவமனை அருகில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே அரவத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சகாதேவன், ருக்குமணி தம்பதியினர். இவர்களது மகன் சத்தியமூர்த்தி. இவர்களுக்கு திருமணமாகி மனைவி 3 குழந்தைகள் உள்ள நிலையில் அவர் அரவத்தூர் கிராமத்தில் வசித்து வந்துள்ளார். சத்தியமூர்த்திக்கு சொந்தமாக லாரி உள்ள நிலையில் லாரியை சர்வீஸ் செய்து ஷெட்டில் போட்டுவிட்டு வீட்டுக்கு சென்ற போது சிலர் சத்தியமூர்த்திக்கு போன் செய்து உன்னிடம் பேச வேண்டும் என அழைத்துள்ளதாகவும் அந்த இடத்திற்கு சத்தியமூர்த்தி சென்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தருசுவேலி என்னுமிடத்தில் சத்தியமூர்த்தி அறிவாளால் தலை மற்றும் கை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெட்டப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் மன்னார்குடி டிஎஸ்பி மணிவண்ணன் தலைமையிலான போலீசார் சத்தியமூர்த்தியின் உடலை கைப்பற்றி தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் 5 பேர் கொண்ட கும்பல் அது என்பதும் தெரியவந்துள்ளது.